terminal building. Smoking is only permitted in the specified smoking areas. Thank you. Preview. டாடி இதான் இந்தியாவா? இங்க எல்லாம் போர் பீப்புளா இருக்காங்க. ஆமாம்மா, நம்ம வந்திருப்பது இந்தியாவில் மிகவும் வறுமையாக இருக்கிற ஒடிசா மாநிலத்துக்கு வந்திருக்கோம்மா. இங்கே நிறைய பேர் வறுமையினாலும் குஷ்டரோகத்தினாலும் கஷ்டப்படுறாங்க. மற்றவங்களால ஒதுக்கப்படுற இவங்களுக்கு நம்முடைய உண்மையான இயேசுவை பற்றி சொல்லவே இங்கே வந்திருக்கோம். அவர் தான் இவங்களை சுகமாக்கணும், இவங்க வறுமையை போக்கணும். இவங்கெல்லாம் இயேசுவை பற்றி நல்லா அறிஞ்சிக்கணும். இவர்களுக்காக ஜெபிக்கவும் நம்ம இங்கே வந்திருக்கோம். யாரா இவங்க? என்னடா பண்றாங்க இங்க? தலைவரே, இவங்க தான் வெளிநாட்டிலேருந்து வந்த குடும்பமா. இதோ வெளிநாட்டு கடவுளை பற்றி உபதேசம் பண்ணுறாங்களாம். என்னது, நம்ம ஊருக்குள்ள வெளிநாட்டு கடவுளா? என்ன தைரியம் தான் நம்ம ஜனங்களை மாற்ற வந்திருப்பாங்க. நம்ம ஊருக்குள்ள உயிரோட வந்த இவனுங்க இந்த ஊரை தாண்டும் போது உயிரோட இருக்கக்கூடாது. தலைவரே, நீங்க ஏதாவது பண்றீங்களா இல்லை நான் ஏதாவது பண்ணட்டுமா? என்ன தலைவரே, ஊன்னு சொல்லுங்க. கை எடுக்கணுமா காலை எடுக்கணுமா? அதெல்லாம் வேணாம், இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. குஷ்டரோகம் பிடிச்சதால ஊரோட ஒதுக்கி வச்சிட்டாங்க. பசி வேற எடுக்குது, என்ன பண்றதுனே தெரியல. அங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம், ஏதாவது கிடைக்கும். 2 பேர் இருக்கிற, பசி வேற எடுக்குது. ஐயா, ஏதாவது இருந்தா கொடுங்கய்யா, சாப்பிட்டு 2 நாள் ஆகுது ஐயா. குஷ்டரோகம் வந்ததுனால ஊரோட ஒதுக்கி வச்சிட்டாங்கய்யா. ஏய், யாரா உங்களை இங்க விட்டது? இது தெருவுக்குள்ளே வரக்கூட சொன்னல, ஓடுங்கடா எல்லாம் இங்கிருந்து. அழாதீங்க அங்கிள், அழாதீங்க, சாப்பிடுங்க, நம்மளுக்காக ஜீசஸ் இருக்காரு. அழாதீங்க, சாப்பிடுங்க. ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்ததே நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காக தான். அவர் நம்மை தேற்றுவார், தைரியமா இருங்க. என்னடா வேலையும் இல்லை, காசும் இல்லை, அடுத்த வேலை சாப்பாடுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம மேலே அன்பு செலுத்தவும் விசாரிக்கவும் யாரும் இல்லை. என்னதான் பண்ண போகிறோன்னு தெரியல. அதான் வெளியூர்லேருந்து ஒருத்தர் நம்ம ஊருக்கு வந்திருக்கார்ல, அவர்கிட்ட வேணா வேலை கேட்டு பார்ப்போமா? போய் பார்க்கலாம். ஐயா, ரொம்ப பசிக்குதியா, சாப்பிடாதா இருந்தா கொடுங்கய்யா. எங்கள் மேலே அன்பு செலுத்துறதுக்கும் எங்களுக்கு விசாரிக்கிறதுக்கும் யாரும் இல்லையா? வருத்தப்படாதீங்க, உங்கள் மேலே அன்பு செலுத்த ஆண்டவர் இருக்காரு. உங்களை போஷிக்க அவர் இருக்காரு. வாங்க. ரெண்டு கொரிந்தியர் 5:14. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை குறித்து உங்களிடம் இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதனை முழுவதுமாக மாற்றுவதற்கு அன்புக்கு வல்லமை உண்டு. அன்பை விட சிறந்தது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. ஏனென்றால் அன்பு சுயநலமில்லாதது, எதையும் எதிர்பார்த்து நன்மை செய்வது இல்லை. தேவன் நம்மேல் அன்பு வைத்ததனால்தான் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்ப முடிந்தது. கிறிஸ்து நம்மேல் அன்பு வைத்ததனால்தான் சிலுவையில் பாவ மன்னிப்பான மீட்பை உண்டு பண்ண முடிந்தது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த உன்னதமான அன்பு உங்களையும் நெருக்கி அவரது பாதத்தில் வர செய்யட்டும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த ஜனங்களை நேசிப்பவரே, இவர்களை குணமாக்கும், தொழுநோயை தொட்டு சுகமாக்கும். உமது வார்த்தையின் மூலம் சுகம் தாரும். உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மை நேசிக்கவும், உமக்காக வாழவும் உதவி செய்யும். ஆண்டவரே, ஆமேன். தலைவரே, சோகமா இருக்கீங்க? நடா நடக்குது ஊர்ல. ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான். இந்த வெளிநாட்டுக்காரன் வந்தான், எல்லாம் அவன் பின்னாடி போய் நிற்கிறாங்க. என்னதான் நடக்குது ஊர்ல? தலைவரே, அன்னைக்கே நான் சொன்னல, இப்போ என்னடா நம்ம ஜனம் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவங்க கடவுளை பத்தி சொல்றான். அவங்க என்னடா ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அவன் பின்னாடியே கூட்டமா போயிடுறாங்க. என்ன வசியம் பண்ணானோ தெரியல, அவன் சொல்ற எல்லாத்தையும் செய்யறாங்க. நில்லுனா நிக்கிறாங்க, உட்காருனா உட்காடுறாங்க, முட்டி போடுறா முட்டி போடுறாங்க. அப்படி என்னதான் பண்றாங்களோ தெரியல.
இதுக்கு தான் அவன் கதையை அப்பயே முடிச்சிடலான்னு நீங்கள் தான் இருட்டீங்க. இப்போ கூட சொல்லுங்க, அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். எங்கே வந்து யார் ஜனத்தை மாத்துறானுங்க? இதெல்லாம் ஏன் ஜனம்டா? நேற்று வரைக்கும் என் முன்னாடி கை கட்டி நின்னவனுங்களாம் இன்னைக்கு அவன் பின்னாடி போய் தலை நிமிர்ந்து நிற்கிறானுங்களா? என்ன நினச்சின்னு இருக்கானு மனசில் அவனுங்க? என்னை பற்றி அவனுக்கு தெரியல, ஆனால் நான் யாருன்றதை அவனுக்கு காட்டுறேன் பாரு. ஆனால் அவன் சாவு என் கேளு தான்டா. இல்லையே உனக்கு முகவரி மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி மரணமே உன் பள்ளி அதுதானோ முகவரி மரணமே உன் பள்ளி அதுதானோ முகவரி மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி பசியோடு இருக்கும்போது உணவு தர யாரும் இல்லை, வியாதியோடு படுக்கும்போது மருந்து வாங்க காசும் இல்லை. பசியோடு இருக்கும்போது உணவு தர யாரும் இல்லை, வியாதியோடு படுக்கும்போது மருந்து வாங்க காசும் இல்லை. வாழ்ந்தாலும் இயேசு என்று வாழ்கிறாயோ நீ, மரித்தாலும் இயேசுக்காக மரிப்பாயோ நீ. வாழ்ந்தாலும் இயேசு என்று வாழ்கிறாயோ நீ, மரித்தாலும் இயேசுக்காக மரிப்பாயோ நீ. மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. உலகம் மீது ஆசை இல்லை, உயிரை குறித்து கவலை இல்லை, பட்டம் பதவி தேவையில்லை, உனக்கென்று எதுவும் இல்லை. உலகம் மீது ஆசை இல்லை, உயிரை குறித்து கவலையும் இல்லை, பட்டம் பதவி தேவையில்லை, உனக்கென்று ஏதும் இல்லை. பூமி சொந்தம் இல்லை அறிந்தாயோ நீ, பரலோகம் உந்தன் வீடு பயமில்லை நீ. பூமி சொந்தம் இல்லை அறிந்தாயோ நீ, பரலோகம் உந்தன் வீடு பயமில்லை நீ. மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி மிஷனரி மிஷனரி
முகவரி. இந்த பாடலை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களே, அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்களே, இந்த பாடல் ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறது, பாடுகிறது. அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ற ஒரிசாவில் ஊழியம் செய்து கொண்டது ஒரு மிஷனரி குறித்து பேசுகிறேன். கவனமாய் கேளுங்கள். இந்த மனுஷன் இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. Nobody know him when he was there. யாருமே இந்த மகனை குறித்து கேள்விப்படவில்லை. வெப்சைட்லயோ இல்ல பெரிய பெரிய போஸ்டர்லயோ இல்ல பெரிய பெரிய மேடையிலயோ இந்த மகனை குறித்து நாங்கள் பார்க்கவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை. ஆனா ஒரு நாள் வந்தது, முழு உலகமும் இந்த மகனை குறித்து கேள்விப்பட்டார்கள். அந்நிய ஜனங்களும் விசுவாசிகளும் எல்லா ஊழியக்காரர்களும் இந்த மகன் கிரஹாம் ஸ்டெயினை குறித்து கேள்விப்பட்டார்கள். எப்போ தெரியுமா? அவரும் தன் 2 பிள்ளைகளும் சேர்த்து ஜனங்கள் அவரை நெருப்பால பத்த வச்சு சாகடிச்சாங்க. Then the world came to know about Graham Staines. தலைவரே, ஒரு வழியா இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டோம். நம்ம யாருன்னு காட்டிட்டோம்ல. தலைவரே, அங்க பாருங்க போலீஸு. வாடா, கொலையா சரிங்க. மேடம், இவங்க தான் உங்க ஹஸ்பண்டையும் பசங்களையும் கொண்டவங்க. இவங்களை நீதிக்கு முன்னாடி நிறுத்தி இவங்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்குறோம். தேவன் இவர்களை மன்னிப்பாராக. என்னது மன்னிப்பா? உங்க புருஷனையும் குழந்தைங்களையும் இவ்வளவு கொடூரமா கொண்டு இருக்காங்க, சாதாரணமா மன்னிக்கிறேன்னு சொல்றீங்க? ஒரு கேஸ் மட்டும் கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் பாவிங்க தான். அவர் நம்ம எல்லாரையும் மன்னிச்சிருக்க, அவரை விசுவாசிக்கிற நாமும் மற்றவங்களை மன்னிக்க வேண்டாமா? மற்றவருடைய குற்றங்களை நாம் மன்னிச்சா நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் நமக்கு மன்னிப்பார். மன்னிப்பு ரட்சிப்பும் தானே உண்மையான கிறிஸ்மஸ். இது போலத்தான் இந்த இந்திய தேசத்தில் எத்தனையோ மிஷனரிகள் பல பாடுகள் பட்டு தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் ஊழிய பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மிஷனரியின் உயிரும் ஒவ்வொரு கோதுமை மணிகளாக மண்ணில் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மிஷனரிகளுக்காக நாம் செய்ய போவது என்ன? ஜெபிப்போம், மிஷனரிகளை தாங்குவோம், ஊழிய பணி செய்வோம். மரணமே